அரச ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க நிதி இல்லை. ஆனால் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமா என்பதை தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானிக்கும் என அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். தேர்தல் தினத்தை தீர்மானிப்பது தேர்தலை நடத்துவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது அல்ல. தேர்தலுக்குரிய பணத்தினை எங்கே பெறுவது என தீர்மானிப்பது தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் கடமையாகும். ஆனால் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் என்று அறிவித்தால் தேர்தலுக்கு தயாராக இருக்கின்றோம். தற்போது நாட்டை கொண்டு செல்ல பணம் இல்லை. அரச ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை. தேர்தல் ஆணைக்குழு இவ்வாறான நிலையில் இருந்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. தேர்தல்கள் ஆணைக்குழுவே இந்த விடயத்தை தீர்மானிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தான் கஞ்சாவினால் செய்யப்பட்ட பற்பசையை தான் பல் துளக்க பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே இலங்கையில் கஞ்சாவை பயிரிடுவது மற்றும் அதன் பயன்பாடு தொடர்பில் தெரிவித்து வந்த கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தது. கஞ்சா பலவிதமான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஔடதம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் கஞ்சாவை பானமாக பயன்படுத்த தாம் ஒருபோதும் முன்மொழியவில்லை எனவும் இதனை ஏற்றுமதி பொருளாக மாத்திரமே வளர்க்க தான் முன்மொழிந்ததாகவும் இதன் மூலமாக இலங்கைக்குள் டொலர்களை கொண்டு வரலாம் எனவும் அரசாங்கத்திற்கு தாம் பரிந்துரைத்ததாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை ரூபாவின் அடிப்படையில் 6,71,411 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை கடந்த மாதங்களில் 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை வரலாறு காணாத அளவில் உயர்வடைந்துள்ளது. குறிப்பாக அது 2 லட்சம் ரூபாவை எட்டியிருந்தது. எனினும் அடுத்த வருட சில நாட்களில் தங்கத்தின் விலை குறைவடைந்திருந்தாலும் தற்போது மீண்டும் தங்கத்தின் விலைகள் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான வேட்பு மனு கோரல் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான வேட்பு மனுக்கள் எதிர்வரும் ஜனவரி 18 முதல் 21 வரையில் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது. இந்த விடயத்தை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் வேட்பு மனுக்கள் ஜனவரி 21 நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதுடன் எதிர்வரும் 20 நண்பகல் 12 மணி வரை கட்டுப்பணங்களை செலுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தள மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தேவையான விசாவை பெற்று அதற்கான கட்டணத்தை செலுத்துவதில் தாமதம் ஏற்படுவதால் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. கடந்த மாதம் 29 அதற்கு முந்தைய தினம் 400க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் வந்த விமானங்களின் பயணிகள் 3-4 மணித்தியாலயங்கள் விமான நிலையத்தையே தங்க வேண்டியிருந்தது. அங்கு 2 ஊழியர்கள் மட்டுமே உள்ளார்கள். மேலும் விசா அச்சிடும் பிரிவில் 6 ஊழியர்கள் மட்டுமே உள்ளார்கள். ஆனால் விசா தகவலை உள்ளிட்டு மற்ற பிரிவிற்கு பணம் செலுத்த சென்றாலும் அங்கு ஊழியர்களுக்கு தாமதம் ஏற்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 2 கவுண்டர்களில் சேவைகள் வழங்கப்படுகின்றது. ஆனால் மத்தளவில் 3 கவுண்டர்கள் மூலம் சேவை வழங்கப்படுகின்றது. இங்குள்ள பழைய கணினிகள் காரணமாக கணினிகள் இணைய வேகம் குறைந்ததால் தாமதம் அதிகரித்துள்ளதாகவும் அதன் ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். எரிபொருளுக்கான வரி அதிகரித்துள்ளமையினால் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 92 ஒக்டேன் மற்றும் 95 ஒக்டேன் பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 27 ரூபாவில் இருந்து 52 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். சூப்பர் டீசலுக்கான வரி 13 ரூபாவில் இருந்து 38 ரூபாவாக அதிகரித்துள்ளது. எனினும் வரி அதிகரிப்புடன் ஒப்பிடுகையில் புதிய விலை அதிகரிப்பு தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட டீசல் விலை குறைப்புடன் 1 லிட்டர் டீசலின் புதிய விலை 405 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 365 ரூபாவாக இருந்த 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 355 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
உலக சந்தையில் எரிபொருளுக்கான கேள்விகள் அதிகரித்திருந்தாலும் இலங்கையில் மீண்டும் எரிபொருளுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது எனவும் அடுத்த சில நாட்களில் பெட்ரோலுக்கான விலைகளும் பாரிய அளவில் குறைக்கப் போவதாக அமைச்சர் கஞ்சின விஜயசேகர இதன்போது நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான கோரிக்கை முன்வைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராஜ்சம்மதன் மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகள் தலைவர் சேனாதிராஜா ஆகியோருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதம் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலை பேருந்து கட்டணம் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் பந்துல குணவர்த்தன அறிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு முதல் 10% குறித்த கட்டணம் குறைக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் சாதாரண பயணிகள் பேருந்துகளின் கட்டணத்தை குறைக்க வாய்ப்பு இல்லை என்று பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் முன்னதாக தெரிவித்திருந்தார். எனவே இன்று நள்ளிரவு முதல் அதிவேக நெடுஞ்சாலைக்கான கட்டணங்கள் குறைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சம்மேளனத்தின் அழைப்பாளர் வசந்த முதலிகே இலங்கை மக்களுக்கு பகிரங்க கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். தற்போது முடங்கி போயுள்ள மக்களின் வாழ்வுரிமையை மீண்டும் உறுதி செய்ய மற்றும் ஒரு அறகளைய போராட்டத்தை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாட்டில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரலாம். இதை அடைவதற்கு மாணவர் இயக்கம் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உண்மையான பயங்கரவாதிகள் சுதந்திரமாக சுற்றித் திரியும் வேளையில் பயங்கரவாதிகள் என முத்திரை குத்தப்பட்டவர்கள் சிறையில் வாடுகின்றார்கள் என வசந்த முதலிகே தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சமுதாய நலன்களுக்காகவும் நாட்டில் பொருளாதார அரசியல் மாற்றத்திற்காகவும் போராடிய நிலையில் ஜனவரி 1 135வது நாள் சிறைவாசத்தை தாம் கழித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதே கோரிக்கைக்காக போராடியவர்கள் இன்றும் பலர் சிறைகளில் வாடுகின்றார்கள் எனவும் அவர் எழுதிய கடிதத்தில் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிற்கும் கதிர்காமத்திற்கும் இடையிலான அரை சொகுசு பேருந்து சேவைகள் நேற்று நள்ளிரவு முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்வேறு காரணங்களினால் குறித்த பேருந்து சேவைகள் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை புகையிலை நிறுவனம் நாட்டில் தற்போது விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு வகையான சிகரெட்களினதும் சமீபத்திய விலைகளை அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வர்த்தக நாமத்திலிருந்தும் சந்தையில் வெளியாகும் சிகரெட்டுகளின் சில்லறை விலைகள் இன்று 5ஆம் தேதி முதல் பின்வருமாறு திருத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதிக விலைக்கு விற்கப்படும் 20 சிகரெட்கள் கொண்ட ஒரு பொதியின் தற்போதைய விலை 2400 ரூபாவாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு சிகரெட் ஒன்றின் விலை 120 ரூபாவாக இருக்கும். இதே வேளை குறித்த சிகரெட்கள் மீதான விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து முட்டையின் விலை கணிசமாக குறைவடைந்துள்ளது. நாரகேன்பட்டிய, வெலிசர மற்றும் பல பிரதேசங்களில் உள்ள பொருளாதார நிலையங்களில் முட்டை ஒன்றின் விலை 55 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வார அமைச்சரவை கூட்டத்தின் போது வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ முட்டை விலைகள் தொடர்ந்தும் அதிகரிக்கும் பட்சத்தில் அவற்றை இறக்குமதி செய்வதற்கான யோசனையை சமர்ப்பித்திருந்தார். இதன் அடிப்படையில் தேவை ஏற்பட்டால் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. இதேவேளை வர்த்தக அமைச்சர் தொழில் அளிக்க முயற்சிப்பதாக முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் நாட்டிற்குள் முட்டைகளை இறக்குமதி செய்வதால் புதிய வகையான இன்ஃபுளுவன்சா நோய்கள் மக்களை பாதிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய வரி சட்டத்திற்கு எதிரான மனுவை எதிர்வரும் 11ஆம் தேதி ஜனாதிபதியிடம் கையளிக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த மனுவில் கையொப்பமிடும் பணி தற்போது இடம்பெற்று வருவதாக ஊடக குழுவின் உறுப்பினர் தெரிவித்துள்ளார். நியாயமற்ற வரி திருத்தத்தை மாற்றி நாட்டில் நியாயமான வரி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் ஒரு கட்டமாக
அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் 20,000 வைத்தியர்களின் கையொப்பம் அடங்கிய மனு ஒன்றை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் உள்ள சிறப்பு வைத்தியர்கள் உட்பட அனைத்து வைத்தியர்களும் இந்த மனுவில் கையொப்பமிட்டுள்ளார்கள். குறிப்பாக இந்த வருடத்திலிருந்து தனிநபர் மீதான வரிச்சலுகைகள் வைத்தியர்களை பெரிய அளவில் பாதித்துள்ளதால் குறித்த செயற்பாடுகளில் வைத்தியர்கள் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.